குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகணும். இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எதிலெல்லாம் வெற்றியை கொடுக்க போகுது, எங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசியோட அதிபதி இந்த ஆண்டு துவக்கத்திலேயே, ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றியை அள்ளி கொடுப்பதற்கான காலகட்டமாக விலக போகுதுன்னு சொல்லலாம்.
அப்போது ஆண்டின் துவக்கத்திலே ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார், 11ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டோட ஒரு மாதம் கழிச்சதும் குரு பெயர்ச்சி வரும்பொழுது, குரு பெயர்ச்சி வரும்போது குருவும் உச்சத்தில் வர போகிறார். அப்போ எதை மாதிரியான விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், தாங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் தொழிலிலும் ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் யாருன்னா துலாம் ராசி அன்பர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முறைகளை அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு முக்கிய நபராக கருதப்படுவார். ஒரு ப்ரமோஷன்ஸ் யாருக்கு, ஹை பொசிஷன் யாருக்கு கொடுக்கணும், அரசியலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் இந்த காலகட்டத்தில் வழங்கப்படும் சொல்லலாம். நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அது உச்சத்தை அடைந்து தங்கள் கைகளில் பொன்னாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு விளங்கப் போகிறது. இந்த வருடத்தில் ஜாக்பாட்டு யாருக்குன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு தான், துலாம் ராசி என்பவர்களுக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் ஒரு விதமான தோய்வு இருந்தாலும் வெற்றி தான். அதனால் பண வரவு நல்லாவே இருக்கும். இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த பயணங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இதை எது செஞ்சாலுமே வெற்றி, வாய்ப்பு, பேர், புகழ், பணம், பெருமை எல்லாமே கிடைக்கக்கூடியதுன்னா துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா புதிய முயற்சியே சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் இவங்களை தான் பார்த்துட்டு இருக்கார். 3ஆம் அதிபதி இவங்களை தான் புதிய முயற்சிகளை மேற்கொள்வாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ வெற்றியை கொடுப்பாருன்னா வெற்றியை அள்ளி வீசுவார். குரு பெயர்ச்சி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, வேலை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் ஒரு குருவாக இருக்க போகிறார். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கான காலகட்டமாகவும், குருவாக இருந்து மற்றவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது. ஒரு துலாம் ராசிக்காரர் எப்பவுமே ஒரு கணக்கு போட்டு தான் வாழ்வாங்க. இது இப்படி வந்தால் ப்ராஃபிட் வரும், இப்படி வந்தால் லாஸ் வரும், இது பண்ணலாம், இது கூட சேரலாம், சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. எங்கள் 6ல் சனி இருக்காரு, வெற்றி. 6ல் சனி பகவான் இருந்தார்னா தொட்டதெல்லாம் வெற்றிங்க, தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களோட தொழில் இருக்கக்கூடிய பணியாளர்களால், சக பணியாளர்கள், தொழில் நிறுவனத்தில் சக பணியாளர்களால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பே அதிகம். உங்களை என்னதான் பின்னாடி பேசினாலும் தெரிஞ்ச தெரியாமே உங்களோட டாப்பில் வச்சு பேசிட்டு வந்துடுவாங்க அவங்களே. ஸோ யாருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே தீரப்போகுது, எல்லாம் விரயமாக போகுது. உங்கள் பக்கமே வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு திகழப்போகுது. ஏன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார்ல 6ல், 4க்கும் 5க்கும் அதிபதி அவர் தானே. 6லிருந்து வெற்றியை கொடுக்க போகிறார். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்க முடியாது, அதுக்கு பதிலாக பழைய வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். ஏன்னா புதுசு வாங்கக்கூடாது, புதுசு வாங்கக்கூடாது. ஏன்னா சனீஸ்வரன் அவரோட வீடு இருக்கனால பழைய வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கி புதிய சொத்துக்களாக சேர்த்துப்பீங்க. 4 சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. இப்போ அது வாங்குவதற்கான நீங்கள் ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். அது 4 சக்கரம்னா ஒரு 4 வீலர் இருக்கும், ஒரு 4 சீட்டர் இருக்கும், 5 சீட்டர் இருக்கும், அது 7 சீட்டராக மாறப்போகுது. இதுவரை கார்லேயே பயணப்பட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டம் ஃப்ளைட்டில், ஆகாயத்தில் பறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா எல்லாமே வெற்றியின் பாதையில் இருக்குது, பிரகாசமாக இருக்குது. 3 பேரும் உச்சத்தில் இருக்காங்க. அப்புறம் என்ன வேணும்? நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். டெக்ஸ்டைல்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, ரத்தினங்கள், ஆடை ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெள்ளியில் மட்டும் ஒரு சின்ன ஹிட் இருக்குது, தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா ஒரு தீர்வு உண்டு. இதில் நாள்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அது தீர்க்கப்படும்.
இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் மருத்துவ உதவியோடு தங்களுக்கு குழந்தை பாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா குழந்தை ஆல்ரெடி பிறந்திருக்கும். அதுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் யாருக்கு இழுக்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சிகள் என்ன செய்யும்? துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? ஒரு அபரிவிதமான எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த புரட்டாசிக்கு அப்புறமா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதுக்கு சிறப்பான ஒரு பலன்களும் இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மிக சாதகமான சூழ்நிலை நிலவப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இத்தகைய சிறப்புகள் பொருந்திய ஆண்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.